So students, our next chapter is measurements. Okay. So in ancient days, people used non-standardized measures such as cubit, king's foot, king's arm, and yard, etc. Later, people realized the need for standardized units and international system of units, which were introduced in the year 1971. The SI units of various measures are shown in the table. See, distance என்ன கொடுத்திருக்காங்க மீட்டர், weight என்ன கொடுத்திருக்காங்க கிராம், டைம் என்ன கொடுத்திருக்காங்க செகண்ட். இதெல்லாம் இதோட SI units. ஓகேவா? So in class 6 we studied about area and perimeter of rectangle, square and right angle triangle. Perimeter is a distance around and the area is a region occupied by the closed shape. Okay? So இந்த இயர் நீங்கள் புதுசாக ஒரு ஷேப் பார்க்க போகிறீங்க. இட் இஸ் கால்ட் parallelogram. ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு வந்தோடனே நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். என்னென்னா ஒரு ரோப் எடுத்து 4 பேர் அதை கரெக்டாக ரெக்டாங்கிள் மாதிரி பிடிச்சிட்டு, அப்புறம் 2 பேர் அதாவது சிடி இல்லைனா ஏபி, நம்ம இந்த இடத்துல சிடின்ற 2 பேரை தான் நவுத்த போகிறோம். அவங்கள லெஃப்ட், அதாவது இப்போ ரைட், பட் உங்களுக்கு நிற்கும் போது லெஃப்ட் சைடு லெஃப்ட் 4 ஸ்டெப்ஸ் நகர சொல்லுங்க 2 பேரையும் அட் எ டைம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த 2 லைனும் பேரலல், இந்த 2 லைனும் பேரலல் அப்படி சொல்லுவாங்க. பேரலல் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எங்க மெஷர் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எங்க மெஷர் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பேரலல் லைன்ஸ். இப்போ இது 2 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, அந்த மாதிரி ஃபுல்லாக 2 2 இருக்கும். இப்போ இது 7னா இங்கே ஃபுல்லாக 7 7 7 7ஆக தான் வரும் மெஷர் பண்ணால். ஓகேவா? ஸோ hence we can conclude that the parallelogram is a 4-sided closed shape in which opposite sides are both parallel and equal. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது parallel அப்படின்றது இல்லாமல் CD ஈக்குவல் டு ஏபி, சிபி ஈக்குவல் டு ஏடி. புரியுதா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஷேப் நீங்கள் அடிக்கடி எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. ஸ்வீட் கடையில், வால் டைல்ஸில், விண்டோ ரூஸில், அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு இது பேர் தெரியாது. இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் parallelogram. ஓகேவா? ஸோ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் parallelogram. ஏரியா, உங்களுக்கு பெரிமீட்டர்னா என்னன்னு தெரியும். ஜஸ்ட் இந்த 4 சைட்ஸோட மெஷர்ஸையும் ஆட் பண்ணால் போதும், அதான் பெரிமீட்டர். பட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஹைட்டு இன்ட்டு பேஸ்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களே. ஹைட்டு பேஸ், ஹைட்டையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டிங்கன்னா அதான் உங்களோட ஏரியா ஆஃப் த parallelogram. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மாதிரியே தான். லென்த் இன்ட்டு பிரெத்துக்கு பதிலாக ஹைட் இன்ட்டு பேஸ், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபர்தர் தி பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram இஸ் அ சம் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் த 4 சைட்ஸ். இப்போ தான் சொன்னால் 4 சைடையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி parallelogram given in the figures. 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த லென்த் கொடுத்தாச்சு, அடுத்தது இந்த பிரெத்து கொடுத்தாச்சு, அப்புறம் இந்த ஹைட் கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரம் த ஃபிகர் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இது 15னா இதுவும் 15, இது 5னா இதுவும் 5. ஓகேவா? 5 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பெரிமீட்டர்னா ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஸ் ஆஃப் தி parallelogram இஸ், இதுதான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை தான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேஸ் 15, ஹைட் 4, அப்புறம் ஏரியா ஆஃப் தி parallelogram b into h ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். therefore ஏரியா ஈக்குவல் டு 15 into 4 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஜஸ்ட் அது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அந்த நம்பரை. thus area of the parallelogram is 60 square centimeter. Perimeter of the parallelogram sum of the length of the 4 sides, அதாவது 15 plus 5 plus 15 plus 5, அதாவது 40 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 18, 9, அப்புறம் 16 கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுக்கணும்னு இல்லை, அவங்க மாற்றி கூட இந்த சைடில் கூட ஹைட் கொடுக்கலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, உங்களை வேணும்னே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த சைட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே ஹைட்
ஓகேவா? அதே 18 அதே 9 ஒரு 2 கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒரு ஹைட் கொடுத்துட்டாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ரம் த ஃபிகர் பேஸ் ஆஃப் த parallelogram வந்து 9 மீட்டர் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இது 9னா இதுவும் 9 சென்டிமீட்டரா, இது 18னா இதுவும் 18 சென்டிமீட்டரா. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து எந்த இடத்துல வந்து முடியுதோ, ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல முடியுதோ அதை தான் நீங்கள் பேஸாக வச்சுக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்த எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை தான் பேஸாக வச்சுட்டீங்க. பிகாஸ் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியறதுனால. அதே மாதிரி இப்போ இந்த parallelogram வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஸோ அந்த லைனை தான் நீங்கள் பேஸாக வச்சுக்கணும், 9 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram என்ன? B into H square units. ஸோ therefore area equal to 9 into 16 144 square centimeter. ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதெல்லாம் போட வரலன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. வெரி வெரி ஈஸி. ஸோ தஸ் ஏரியா ஆஃப் த parallelogram is 144 square centimeter, which is nothing but centimeter square. Perimeter of the parallelogram என்ன? 4 sides ஆட் பண்ணிக்கணும். ஸோ sum of the 4 sides எழுதணும். 18 9 18 9. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 54 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் தி கரஸ்பாண்டிங் ஹைட் ஆஃப் த parallelogram ஆர் 12 மீட்டர் அண்ட் 18 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram. உங்களுக்கு இனிமேல்ட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸில் கொடுப்பாங்க, நீங்கள் தான் அந்த டயக்ராம் வரையணும். ஃபர்ஸ்ட் ஒரு parallelogram வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? வரைஞ்சிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் த சைடுனா ஏதோ ஒரு சைடு வந்து 12, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதை. ஓகேவா? ஏதோ ஒரு சைடு 12. அப்புறமா வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து 8 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தென் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த parallelogram. நீங்கள் மோஸ்ட்டாக அது பேஸாக வச்சுக்கிட்டீங்கன்னு நல்லது. ஏதோ ஒரு சைடாக நீங்கள் இந்த சைடு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா நீங்கள் 8 மீட்டர் இங்கே மார்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போது இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது 12னா இதுவும் 12. ஸோ கிவன் வந்து B equal to 12 மீட்டர், H height equal to 8 மீட்டர். ஓகே, ஏரியா ஆஃப் த parallelogram என்ன? B into H square unit. அப்போ 12 into 8 which is 96 square meter. Therefore the area of the parallelogram என்னது? 96 meter square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஹைட் H of the parallelogram whose area and base are 368 square centimeter and 23 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஏரியாவே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அந்த வார்த்தையை நோட் பண்ணணும். ஏரியா அண்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 368 ஏரியா 23 தான் பேஸ். நீங்கள் 368 பேஸு 23 ஏரியான்னு வச்சுக்கூடாது. எந்த ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் நீங்கள் அந்த நம்பர் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கிவன் ஏரியா வந்து 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர், பேஸ் வந்து B equal to 23 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் தி parallelogram என்ன? equal to 368. ஓகே, அது ஆல்ரெடி கிவன் இந்த கொஸ்டின். அப்போ B into H equal to 368. 23 into H equal to 368. அப்போ H என்ன? இங்கே மல்டிப்ளைல இருக்குது 23. அப்போ அந்த சைடு போனால் டிவைடில் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடில் போயிடும். அப்போ H equal to 368 by 23 which is equal to 16 centimeter. Thus the height of the parallelogram என்ன? 16 centimeter. ஓகே, டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது 23னா இதுவும் 23. Keep it in mind. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கலாம். A parallelogram has adjacent sides 12 cm and 9 cm. If the distance between its shorter sides is 8 cm, find the distance between its longer side. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? given that the adjacent side of the parallelogram are 12 and 9 cm. adjacent அப்படின்னா பக்கத்து சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 9 cm 12 cm அது ரெண்டுத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 9 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர் இல்லையா? பிகாஸ் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இஃப் வி சூஸ் த ஷார்ட்டர் சைட்ஸ் அஸ் தி பேஸ், that is B equal to 9 centimeter, then the distance between the shorter sides, that is height, that is H equal to 8 centimeter. இதுதான் distance between the shorter side. இது ரெண்டு தான் shorter side. அப்போ distance betweenனா இதுதான் distance between. ஓகே, ஸோ H equal to 8 centimeter. Area of the parallelogram B into H வந்து square units. Okay, அப்போ 9 into 8 72 square centimeter. Again, if we choose the longer side as base,
that is B equal to 12 centimeter, then the distance between longer sides, that is height, let it be h units. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சைட்ஸுமே அட்ஜசன்ட் தான் சொல்லியிருக்காங்க, எதுவுமே பேஸ்ன்னு சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் ரெண்டையுமே பேஸாக வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 9 பேஸாக வச்சு கண்டுபிடிங்க, அப்புறம் 12 பேஸாக வச்சு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 9 பேஸாக வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, 72 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேஸ் 12 வச்சுட்டா நமக்கு ஹைட் தெரியாது. ஓகேவா? பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும். புரியுதா? அப்போ நமக்கு ஹைட் தெரியாது. அப்போ என்னன்னா நம்ம இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து இந்த பேரலோகிராமுக்கு எத்தனை ஹைட் எத்தனை பேஸ் எடுத்தாலும் ஒன்று தான் இந்த ஏரியா வந்து. ஸோ இது 72ன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ 72 அப்புறம் ஒரு பேஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் சம்ல ஹைட் கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஹைட்டை ஹெச்னே வச்சுக்கோங்க போனதாட்டி மாதிரி. ஸோ வி நோ தட் த ஏரியா ஆஃப் த parallelogram is 72 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ பி இன்டூ ஹெச் ஈக்குவல் டு 72, 12 இன்டூ ஹெச் ஈக்குவல் டு 72. அப்போ ஹெச் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளைல இருந்தால் இங்கே டிவைட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 72 by 12 which is 6 சென்டிமீட்டர். therefore the distance between the longer side எவ்வளவு 6 சென்டிமீட்டர். இதுக்கு ரெண்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த தாட்டி 12 தான் பேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து the base of the parallelogram is twice its height. ஓகேவா? if the area is 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர், find the base and height அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ பேஸ் வந்து ஹைட்டை விட த்ரைஸ்னா 3 மடங்கு, ட்வைஸ்னா 3 மடங்கு. ஓகேவா? ஸோ இங்கே த்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மடங்குன்னு அர்த்தம். ஸோ ஹைட்டை விட பேஸ் வந்து 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்டை ஹெச்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பேஸ் என்னது 3h, 3 இன்டூ அந்த ஹைட்டை பண்ணாதான் உங்களுக்கு த்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ லெட் த ஹைட் ஆஃப் த parallelogram be h சென்டிமீட்டர், தென் த பேஸ் ஆஃப் த parallelogram 3h சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட் ஆஃப் த parallelogram, ஏரியா ஆல்ரெடி given in the question 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அது அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ பேஸ் இன்டூ ஹைட் 192, 3h இன்டூ ஹெச். அந்த பேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக 3hன்னு போட்டுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு பேஸ் ஆல்ரெடி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணது 3h தான். அப்போ அதை போட்டுக்கோங்க, நமக்கு பேஸ் தெரியாது. ஸோ 3h இன்டூ ஹெச் ஈக்குவல் டு 92. அப்போ இந்த ஹெச் ஸ்கொயர் ஆகிடும், 3 மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 92, ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இந்த 3 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும். பிகாஸ் இது இங்கே மல்டிப்ளைல இருக்கு, அங்கே போனால் டிவைட். ஸோ ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஹெச் ஸ்கொயரை இப்போ தான் நீங்கள் ஹெச் ஸ்கொயர்னு எழுதுங்க. அதே மாதிரி திருப்பி ஹெச்னு திருப்பி எழுதினுங்க மல்டிப்ளை பண்ணி. அப்போ இந்த 64 எப்படி எழுதலாம்னா 8 இன்டூ 8 அப்படின்னு எழுதலாம். ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த சைடும் 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், இந்த சைடும் 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இப்படி எழுத முடியும். ஸோ பேஸ் ஈக்குவல் டு 3h, 3 இன்டூ 8. ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பேஸ் வந்து 3 இன்டூ ஹெச். அப்போ 3 இன்டூ 8 24 சென்டிமீட்டர். therefore the base of the parallelogram is 24 சென்டிமீட்டர் and height is 8 சென்டிமீட்டர். ஓகேவா?